Yes. So, hello friends. Welcome to Adaptive for 7. ஸோ நான் தான் உங்கள் விமல் ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஸோ இன்றைக்கான செஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு செஷன் தான். ஸோ வேக்கன்சி பற்றியும் கட் ஆஃப் பற்றியும் தான் நம்ம பேச போகிறோம், சரிங்களா? ஸோ என்ன எக்ஸாம் சார் அப்படின்னா என்டிபிசி. ஸோ எல்லாருமே வந்து ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஸோ என்டிபிசிக்கான செஷன் அப்படின்றது நமக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செஷனில் நம்ம வந்து என்டிபிசியை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் சொல்லிட்டு 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 8500க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குப்பா. ஸோ எல்லாரும் ஸோ ரயில்வேஸுக்கும் டெடிக்கேட்டடாக படிக்கிறவங்களை தாண்டி ஸோ எஸ்எஸ்சி அண்ட் டிஎன்பிசி நீங்களுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இது ஒரு சூப்பரான எக்ஸாம். ஸோ என்ன படிக்கிறோம்ன்றத தாண்டி எவ்வளோ கட் ஆஃப் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அப்போ இந்த ஒரு எக்ஸாமோடைய ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான் இனிஷியலி ரிலீஸ் பண்ணி தான். ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் அவன் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவன் சொன்ன மாதிரி சொன்ன டேட்டுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது தெளிவாக வந்துருச்சு. ஸோ 5800 3050. ஸோ இது டென்டேட்டிவாக, பட் நோட்டிஃபிகேஷனில் நமக்கு என்ன இருக்குது, கொஞ்சம் இன்க்ரீஸ் அப்படின்றது ஆகியிருக்கு, சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இதில் எனக்கு பே லெவல் 2லேருந்து பே லெவல் 6 வரைக்குமான போஸ்டிங் இருக்குது. ஸோ உங்களோட இனிஷியல் சேலரி 19,900லேருந்து 35,400 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது, சரிங்களாப்பா? எஸ், ஓகே. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இடால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த் எண்ட் சேல் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஒரு சேலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ நீங்கள் எந்த ஒரு பேட்ச் அப்படின்றத பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு டபுள் வேலிடிட்டியும், ஸோ ப்ரைஸ் அப்படின்றது ரொம்ப 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 ட்ராப்பில் இருக்குப்பா. ஸோ நீங்கள் நம்மளுடைய கோடு Y1029 சொல்லக்கூடிய இந்த கோடு யூஸ் பண்ணி 20% இருக்கக்கூடிய ஒரு ஆஃபர் அப்படின்றத நீங்கள் 22%ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பை பண்ணிக்கலாம். எஸ். ஸோ நம்மக்கிட்ட இங்கே சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் சொல்லக்கூடிய என்டிபிசிக்கான ஒரு டெடிக்கேட்டட் பேட்ச். ஸோ இதில் உங்களுக்கு கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் ஸோ ரெண்டுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ கவர் பண்ணி கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஓகே. அப்படியே நம்ம எஸ்எஸ்சியோடைய ஃபவுண்டேஷன். ஸோ எஸ்எஸ்சி நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு எஸ்எஸ்சியோடைய ஃபவுண்டேஷன் பேட்ச். ஸோ அப்கமிங் வரக்கூடிய சிஜிஎல் எக்ஸாமுக்கு டெஃபினட்டாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 2 எக்ஸாமுமே ஏப்ரலில் தான் நடக்க போகுது, மார்ச்சுக்கு அப்புறம் தான். ஸோ அதனால இப்போதுலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக கிராக் பண்ணிடலாம், சரிங்களாப்பா? ஸோ ப்ரைஸ் வந்து 2399க்கும் 2799க்கும் அண்ட் மெகா பேக். ஸோ மெகா பேக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5199 இருக்குது. ஸோ நம்ம கோடி யூஸ் பண்ணும்போது இன்னமும் ப்ரைஸ் அப்படின்றது கம்மியாகும். ஸோ இந்த மெகா பேக் அப்படின்றது ஒரு ஆல் இன் ஒன் ப்ரைஸ். ஸோ இந்த பேக் அப்படின்றதுல உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அடால இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ வீடியோ கோர்ஸ் அண்ட் அதோடைய ரெக்கார்டு செஷன்ஸ், அதுக்கப்புறம் இ-புக்கு, ஸோ டெஸ்ட் பேக்கேஜ் சொல்லிட்டு எல்லாமே என்ன இருக்கும், ஸோ கம்ப்ளீட்லி இருக்கும். ஸோ மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கரண்ட்லி இருக்கக்கூடிய பேட்ச் மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் வரக்கூடிய பேட்சஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெகா பேக்கில் இருக்கும், சரிங்களாப்பா? எஸ், ஓகே. ஸோ இதே நமக்கு கொடுத்துருந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ அண்டர் கிராஜுவேட், கிராஜுவேட். ஸோ கிராஜுவேட்டில் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் ஸோ 20 நவம்பர். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. அண்ட் ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் அப்ளையிங் கிராஜுவேட் போஸ்ட். ஸோ உங்களுக்கானது தான் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட். ஸோ 12th குவாலிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட் அப்படின்றது ரீஃபண்ட் ஆகிடும், சரிங்களா? எஸ். ஸோ அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டோட லாஸ்ட் டேட் 27 நவம்பர். ஸோ எல்லாரும் திரும்ப 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 சொல்கிறேன், மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களாப்பா? ஓகே. ஸோ சேலரி ஸ்ட்ரக்சர். ஸோ சேலரின்னு பார்க்கும்போது இங்கே பே லெவல் 2லேருந்து 6 வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், போஸ்ட் வைஸ். ஸோ என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னா டைப்பிஸ்ட்டு, கிளர்க்கு. எஸ். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா சீனியர், ஜூனியர், கமர்ஷியல் கிளர்க், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் போஸ்ட் இருக்குது. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கூட்ஸ் மேனேஜர், ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர். ஸோ இந்த மாதிரியான பே லெவல் 2லேருந்து பே லெவல் 6 வரைக்கும். ஸோ பே லெவல் 2ல் இனிஷியல் பே 9900, பே லெவல் 6ல் இனிஷியல் பே 35,400. ஸோ இப்போ இந்த இனிஷியல் பேல இருந்தால் சேலரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 19900 சொல்லக்கூடிய இந்த ஒரு போஸ்ட் வச்சு நான் என்ன பண்ணுறேன், கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போமே. எஸ், ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சார் அப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பேசிக் பே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், டிஎன்எஸ் அலவன்ஸ், இந்த மாதிரியான அலவன்ஸ். அதுக்கப்புறம் டிரெக்ஷன்லாம் போக உங்களுக்கு இங்கே 28 அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ரஃப்லி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இதை விட அது கண்டிப்பாக என்னவா இருக்க போகுது அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும். ஸோ 5 or 10,000 அப்படின்றது மோர் ஆர் லெஸ். ஸோ லெஸ் கூட இல்லை, மோர் இருக்க வாய்ப்பு அதிகம், சரிங்களா? ஸோ இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஜாபு. ஸோ ஜாப் நேச்சர் பொறுத்த வரைக்கும் டென்ஷனே ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு ஜாப், ஃப்ரீயாக சொல்ல போனால், சரிங்களாப்பா? எஸ், ஓகே. ஸோ இதில் பேட்டர்ன் பார்க்கும்போது எனக்கு
போத் கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கு எனக்கு 2 எக்ஸாம் தனித்தனியாக நடக்கும். ஸோ இந்த எக்ஸாமுக்கான ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது 40 கொஷின்ஸ் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்லையும், ப்ரிலிம்ஸ்ல மெயின்ஸ்ல 50 இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ரீசனிங்கும் ஓகேங்களா. ஆப்டிடியூட் வந்து 30 இருக்கும் CBT 1ல, CBT 2ல 35 அப்படின்றது இருக்கும். சரிங்களாப்பா, புரியுதா? எஸ், ஓகே. புரியுதா? எஸ், ஓகே. எஸ், ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸோ இன்னைக்கு நமக்கு அந்த 8th பே கமிஷன் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும். எஸ், அப்போ இந்த சேலரி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது மாறும் டெஃபினட்டாக. ஏன்னா இது 7th பே கமிஷன். ஸோ எவ்ரி 10 இயர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ஒரு பர்சன்டேஜ் கிரேட் பேன்றதை இன்க்ரீஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சேலரி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு செஷனாக இருக்க போகிறது. சரிங்களாப்பா? எஸ், ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு கம்ப்ளீட்லி பேட்டர்ன் அப்படின்றது. ஸோ அப்போ இதில் நம்ம என்ன சார் பண்ணணும்? ஸோ வேக்கண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்லாம் இருக்குன்னு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோ. ஸோ வேக்கண்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ எந்த ஒரு எக்ஸாம்னாலும் ஸோ வேக்கண்ட் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன் சார் அப்படின்னா அந்த வேக்கண்ட்டை வச்சு தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று LIC-உடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்தது. ஸோ இப்போ அதுக்கு அப்ளை பண்ணி அப்ளை பண்ணவங்க அதிகம், அப்பீர் ஆனவங்க எக்ஸாமுக்குன்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு 5.5 lakhs அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ அந்த 5.5 lakhs பீப்புளில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7,800 பீப்புள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, மெயின்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எஸ், ஸோ இவங்க எல்லாருமே மெயின்ஸுக்கு எலிஜிபிள். மெயின்ஸுக்கு எலிஜிபிள். சரிங்களா? ஸோ இப்போ இவங்க எப்படி சார் பண்ணியிருக்காங்க, ரேஷியோ படி பார்க்கும்போது பர்சன்டேஜ் பார்க்கும்போது 100ல் ஒரு 1.5. அப்போ கட் ஆஃப் அப்படின்றது நல்லா கவனிச்சுக்கோ. ஸோ வேக்கண்ட் அதிகமாக இருக்கும்போது கட் ஆஃப் கம்மியாகும். ஸோ வேக்கண்ட் கம்மியாக இருக்கும்போது கட் ஆஃப் ஹைலியாக இருக்கும். ஸோ கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படின்றது ஒரு ஓவராலாக ஜென்ரலாக வச்சுக்கோ. அதை தாண்டி அதை ஒரு பர்சனலாக நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க. ஸோ இது இருந்தால் போதும், நான் இந்த கேட்டகரி சார், நான் இந்த கேட்டகரி சார், நான் இதுலேருந்து எனக்கு இது போதும், எனக்கு அது போதும் அப்படின்ற ஒரு தாட் அப்படின்றத ஃப்ரீயாக விட்டுடுங்க. சரிங்களா? ஓகே, புரியுதாப்பா? கிளியர்? சரி, ஓகே சார். இப்போ அடுத்து ஸோ வேக்கண்ட் நமக்கு பார்க்கும்போது 2024ல் இப்போ நடந்து முடிஞ்ச, ஸோ லாஸ்ட்டாக நடந்தது தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நடந்து முடிஞ்சதில் நமக்கு 8,113, அதாவது டோட்டலி 11,500 அப்படின்ற வேக்கண்ட் இருந்தது. சரிங்களா? இப்போ வந்திருக்கக்கூடியதில் 8,800 வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ இந்த வேக்கண்ட் அப்படின்றதுல எனக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலி இது ரெண்டுமே ஒன்றா கொண்டு போயிருந்துருக்கணும். பட் ஏன் 1 இயரில் 2 வாட்டி நடந்ததுன்னு தெரியல. ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு எக்ஸாம். கரெக்டா? ஸோ இப்போ ஏன் என்ன ஏது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியல. சரிங்க சார். ஸோ இப்போ என்னன்னா இங்கே வந்து கரண்டாக இருக்கக்கூடிய வேக்கண்ட்டோடைய போஸ்ட் வைஸ் ஸ்பிளிட் அப் அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். இங்கே நான் என்ன பண்ணிருக்கேன், கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான வேக்கண்ட் அப்படின்றத கொடுத்துருக்கோம். சரிங்களா? எஸ். ஸோ அப்போ இந்த வேக்கன்சிஸ் அப்படின்றது பார்க்கும்போது அடுத்த இயர் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக NTPC நெக்ஸ்ட் இயரும் நடக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ வேக்கண்ட் ஒரு இயர் கம்மியாக இருக்குன்னா நெக்ஸ்ட் இயர் அதிகமாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனால் நெக்ஸ்ட் இயர் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு அடுத்து எடுக்கக்கூடிய எக்ஸாம் வேக்கண்ட் கம்மியாக இருக்கும். ரயில்வேல எக்கச்சக்க வேக்கண்ட் இருக்குது. ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே. சரிங்களா? ஸோ அதனால் மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்கப்பா. ஸோ இன்னிலேருந்து உங்களுக்கு கேல்குலேட் பண்ணால் கூட ஸோ எக்ஸாக்டாக ஒரு 6 months இருக்குது. ஸோ 6 மாதத்தில் ஒரு எக்ஸாமை படித்து கிராக் பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக ரயில்வே எக்ஸாம் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு அதுவும் SSC ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க அப்படின்னா ஆப்டி ரீசனிங் உங்களுக்கு ஈஸி. ஸோ GS பாட்டு நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கணும். இல்லை நீங்கள் ஒரு TNPC ஆஸ்பிரண்டாக இருக்கீங்கன்னா TNPC பாட்டு வேறு லெவலில் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு இங்கே ஆப்டி ரீசனிங் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? எஸ், ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போஸ்ட் வைஸ் இருக்கக்கூடிய வேக்கண்ட். ஸோ இங்கே கம்ப்ளீட்லி என்னென்ன போஸ்ட்டுக்கு வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதில் இந்த கூட்ஸ் மேனேஜர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5,800ல் 3,400க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வேக்கண்ட். சரிங்களா? ஸோ அப்போ இது என்ன சார், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும்னா ஸோ இந்த ட்ரெயின் ரிலேட்டடாக ஓகேங்களா. ஸோ லோட்லாம் போகும்ல. ஸோ இந்த மாதிரி மேனேஜ் பண்ணக்கூடிய சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட் அப்படின்றதா இது. ஸோ அதே மாதிரி கீழே கொடுத்துருக்கக்கூடிய பே லெவல் 2 and 3ல இருக்கக்கூடிய
12th குவாலிஃபிகேஷன் போஸ்ட். ஸோ இதில் உங்களுக்கு 3000க்கு இருக்கக்கூடிய ஒரு இது சரிங்களா வேகன்சிஸ். சரி சார். ஸோ கட் ஆஃப் கிளியராக இங்கே தெரியுதான்னு தெரியல, நான் எழுதுறேன் சரிங்களா. இது இப்போ நடந்த 2020-25 நடந்த சிபிடி S1க்கான கட் ஆஃப். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு சிபிடி 2 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. ஸோ இதோட இது இன்னும் நமக்கு தெளிவாக இல்லை சரிங்களா. ஓகே, இப்போ இந்த 1ல சென்னை ஜோன். ஸோ சென்னை ஜோன் நான் பார்க்கும்போது என் கட் ஆஃப் பாருங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகரி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஜென்ரலாக. ஸோ எனக்கு எக்ஸாம் அப்படின்றது என்ன சார் 100 கொஷின் கரெக்டாக, 100 கொஷின் 100 மார்க். ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 5 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க கரெக்டா. 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டகரியோடைய நம்பர் ஓகேங்களா. எஸ். ஸோ 5 சீரியல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கீழேயே உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி சொல்ல போனால் செகண்ட் ஸ்டேஜுக்கு ஃபஸ்ட்டு கிளியர் ஆகி போகிறவங்களுக்கு சரிங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ் இது சிபிடி 1. ஸோ இதோட இது நீங்கள் பார்க்கும்போது ஓபிசியில் எனக்கு ஆல்மோஸ்ட் 79 to 74. ஸோ எனக்கு எப்படி இருக்கும்னா போஸ்ட் வைஸ் பே லெவல் வைஸ் கட் ஆஃப் அப்படின்றது இருக்கும் ரயில்வே பொறுத்த வரைக்கும் சரிங்களா. ஸோ பே லெவல் வைஸ் எனக்கு கட் ஆஃப் அப்படின்றது இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ எனக்கு காமனாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 69ல இருந்து 74 அப்படின்றது இருந்திருக்கு. எவ்வளோ, ஒரு 11,000 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேக்கண்ட் சரிங்களா. அப்போது இந்த கட் ஆஃப் தான் இந்த இயரும் இருக்குமா சார் அப்படின்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் எழுத போகிறாங்க, எஸ் எவ்வளோ பேர் கிளியர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இந்த நார்மலைசேஷன் கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும் சரிங்களா. ஸோ இதை பற்றி நம்ம இன் ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ இப்போ இதில் இதுதான் எனக்கு கட் ஆஃப். சரி, நம்ம ரஃபாக என்ன பண்ணலாம், ஒரு 70 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போமே. அப்போ இந்த 70ல் நல்லா கவனிச்சுக்கோ, இந்த 70 மார்க் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சரியா. ஸோ இது எனக்கு ஒரு பேஸாக நீ வச்சுக்கோ. அப்போது நல்லா கவனி, இதில் இதுவே பார்த்தீங்க அப்படின்னா 30 நான் ஆல்ரெடி நம்மளோட இதுலேயே நான் என்ன சொல்லியிருந்தேன், 60ல் ஒரு 50 அப்படின்றது கரெக்டாக அடிக்கணும். ஸோ அக்யூரேசியோட அடிக்கணும் சரியா, தப்பே வரக்கூடாது. இப்போ மீதி 20ன்றது இங்கே ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ ஸ்டாட்டிக் பார்ட் இருக்குது, எஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, இது இல்லாமல் ஜிஎஸ்ல முக்கியமானது. ஸோ கண்டிப்பாக 20 கொஷின் தாராளமாக அடிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ நான் சொல்ல தெளிவாக கவனி, ஸோ தாராளமாக அடிக்க முடியும். ஸோ அப்போ இந்த ஒரு 70 கொஷின்றதை நீ கரெக்டாக வித் 99% சரி இல்லை சார் ரொம்ப கொஞ்சம் ஓவராக போயிடுச்சு அப்படின்னா ஒரு 90லேருந்து 95% நீங்கள் அக்யூரஸில் அடிச்சிங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் ஈஸியாக கிராக் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்றது தான் இந்த என்டிபிசி சரிங்களா. ஸோ அப்புறம் நம்ம சிபிடி படிச்சுக்கலாம். ஏன்னா சிபிடி 1 முடிஞ்சு ஸோ கீ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சிபிடி 2க்கு கண்டிப்பாக எப்பயுமே ப்ரிலிம்ஸும் மெயின்ஸுக்கும் 2 month வச்சு இருக்கும். ஸோ 1.5 monthலேருந்து 1 month 2 month இல்லை 2.5 month வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் இருக்கும். ஸோ நம்ம அங்கே என்ன பண்ணணும், இங்கே விட்டது இங்கே பிடிச்சிக்கணும் சரியா. ஸோ ஸ்ட்ராட்டஜின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் படித்தேன், நானும் படித்தேன் அப்படின்றத தாண்டி ஸோ நீ என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிற, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று சரிங்களா. எஸ் ஓகே. ஸோ அதனால் மறக்காமல் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. எஸ். அண்ட் ரயில்வேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புக்ஸ் கேட்டிருந்தீங்க நிறைய பேர், நான் வந்து நம்மளுடைய ஷார்ட்ஸில் ரீசெண்டாக போட்டிருந்தேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆர்ஆர்பி சென்னை எக்ஸ்பிரஸ் சொல்லக்கூடிய புக்கில் வந்து கம்ப்ளீட்லி எல்லா எக்ஸாமுடைய பிவைக்யூ இருக்குது 4000 ஓகேங்களா. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு புக்காக இது இருக்கும். ஸோ நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, நீங்களும் என்னோட கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கப்பா சரிங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சிக்கு ஒரு 6 புக் இருக்கக்கூடிய ஒரு பேக் சொல்லியிருந்தேன் ஒரு 1500 rupeesக்கு. ஸோ அந்த ஒரு புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் வைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதையுமே என்ன பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மீடியத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இது இல்லாமல் உங்களுக்கு டெஸ்ட் பேக்கேஜ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்லி எல்லா எக்ஸாம்ஸோடைய மார்க் டெஸ்ட் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதையும் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் என்டிபிசிக்கான டெடிகேட்டட் டெஸ்ட் பேக் அப்படின்றது இருக்குது சரிங்களா. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்மளுடைய தமிழ்நாடு மெகா பேக். ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ் ஓகே. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் ஆப். ஸோ இந்த ஆப்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஸ்டேட் கிளிக் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ வியூ ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாம் இருக்கும். இப்போ நான் ரயில்வே சூஸ் பண்ணேன்னா அதில் இருக்கக்கூடிய கோர்சஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்தராக அதில் இருக்கக்கூடியதை 1 by 1 நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் சரிங்களா. எஸ் ஓகேப்பா.
ஸோ இதே நான் வெப்சைட் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், ஸோ வெப்சைட்குள்ளே போயிட்டேன் சரிங்களா. ஸோ இங்கே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் கோர்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஸ்டேட் எக்ஸாம்குள்ளே போயிட்டு தமிழ்நாடுன்னு போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு இங்கே என்டிபிசின்னு இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ இன்னைக்கு 28, ஸோ 2 நாள் ஆச்சு ஸ்டார்ட் ஆகி. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்னும் நம்மளோட கிளாஸஸ்லாம் பார்க்கணுன்னா கீழே வந்தீங்கன்னா நமக்கு இங்கே ஸ்டடி பிளானர் இருக்கும். ஸோ இந்த பிளானருக்குள்ளே போயிட்டீங்கன்னா நம்மளுடைய கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது என்னன்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ எவ்வளோ மந்த் போட்டிருக்க 2 மாதத்துல 3 மாதம் கிட்ட நம்மளுடைய கிளாஸஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. எஸ், ஸோ விடாமல் என்ன பண்ணுங்க, உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்ற ஒரு கன்சிஸ்டன்சியாக கொண்டு போங்க. டெஃபினட்டாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.